8வது அத்தியாயம் ஆதார ஆதை 1176 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முத்திரை மூன்றின் முடிந்த மெஞ்ஞானத்தால் தத்துவமாய் அல்ல ஆய சகலத்தல் வைத்த பராபரன் ஆய பராபரை சக்தியும் ஆனந்த சக்தியும் கொங்கே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து சாதகருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட இறைவி எப்படி இருக்கின்றார் என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். 3 வகை முத்திரைகளை தன்வசம் வைத்திருக்கும் உண்மையான ஞானத்தை உடையவளான இறைவி அந்த முத்திரைகளின் தத்துவங்களாகவும் தத்துவங்கள் இல்லாததாகவும் அனைத்துமாகவும் அவளே இருக்கின்றார். சாதகருக்குள் இருக்கும் பரம்பொருளாகிய இறைவனாகவே இருந்து இயங்குகின்ற பராசக்தியான இறைவி பேரின்பத்தை கொடுக்கின்ற சக்தியான இறைவனோடு பூவும் அதிலிருந்து வரும் நறுமணம் போல ஒன்றாக கலந்து இருக்கின்றார். தமிழ் கொடுத்திருக்கு. அருணை வடிவேல் மாதிரியார் இருக்கிற விளக்கத்தை பார்ப்போம். மலரில் மனம் போல சிவத்தில் வேறாகாது நிற்பவளாகிய சக்தி 3 பிரிவுகளாய் அமைந்த பஞ்ச தசாட்சரி, அதாவது 15 எழுத்து மந்திரத்தில் முற்ற விளங்குகின்ற மெஞ்ஞான வடிவினர், தத்துவங்களாயும் அவை அல்லவாயும் எல்லாமாயும் இருப்பவர். வேதம் முதலிய நூல்கள் பலவும் முடித்து கூறுகின்ற சிவனோடு ஒன்றான சிவையாய் விளங்குபவர். அருட்சக்தியும் ஆனந்த சக்தியும் ஆனவர். இதன் குறிப்புரையாக கொங்கு அப்படின்னா மனம், ஓமையாகுடைய. இதனை முதலில் கொண்டு உரைக்க பஞ்சதாரத்தின் உட்கூறுகளே தத்துவமாயும் தத்துவாதீத பொருளாயும் நிற்றல் மேலே கூறப்பட்டது. முத்திரை 3 என்பதற்கு வேறு பொருள் உரைப்போர் 2ஆம் அடியீற்றில் ச க ல என்று பிரித்து அதனை பஞ்சததாட்சரியின் 3ஆம் பிரிவாக கொள்வர். பஞ்சசதாட்சரங்களை நாயனார் புவனாதிபதி சக்கர அதிகாரத்தின் முதலில் குறிப்பிடுவார். இதனால் ஸ்ரீ சக்கரத்தில் விளங்கும் சக்தியது பெருமை கூறப்பட்டது. அப்படி தேவரம்.org கொடுத்திருக்கிற விளக்கம். இன்னொரு பிரதியில இதற்கு ஒரு தலைப்பா சிற்றின்பமும் பேரின்பமும் சொல்லி கொடுத்திருக்காங்க. கதிரவன் மண்டலம், திங்கள் மண்டலம், அக்னி மண்டலம் எனும் 3லும் நிறைந்திருப்பவள் பராசக்தி. அவள் அனைத்து தத்துவங்களாக விளங்குகின்றாள். அவள் தத்துவமல்லாத பொருட்களிலும் நிறைந்து விளங்குகின்றாள். பராபரனை தன்னுள் கொண்டவள் பராபரையாகிய பராசக்தி. அவள் சிற்றின்பமும் தரவல்லவள், பேரின்பமும் தரவல்லவள். அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருக்காங்க. நம்ம கிருத்திகம்மா வாருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் 1176. முத்திரை 3 முடிந்த மெய்ஞானத்தால் தத்துவமாய் அல்லவாய சகலத்துள் வைத்த பராபரனாய பராபரை சத்தியும் ஆனந்த சத்தியும் கொங்கே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம குறித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. என்ன அப்படின்னாக்க 3வது வரி பாருங்க, வைத்த பராபரனாய பராபரை. அப்போ அந்த பராபரனாய பராபரை, அப்போ சிவமாகிய சக்தி அப்படின்னு எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படி புரிஞ்சுக்கலாம். சிவமாகிய சக்தி, அப்போ வைத்த பராபரனாய பராபரை அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன, இப்போ இத 2 விதமா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, சிவமாகிய சக்தி அப்படின்னா சக்திதான், சாஸ்திரத்துல ஊறி இருக்கிறவங்க சக்திதான் பெரியது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயமா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த சக்தியாக இருப்பதும் அந்த சிவமே அப்படின்னு பராபரனாய சக்தி பராபரை. அப்போ அந்த சக்தியாக இருப்பதும் அந்த சிவமே, பராபரனே சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 பேருக்கு இடையில பேதமே கிடையாது.
ஏன்னா அதுதான் திருமந்திரத்துல திருமூலர் வரிசையா சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. அதனால நமக்கு வந்து அந்த சிவம் சக்தி என்கின்ற பேதம் கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைத்த பராபரனாய பராபர். அப்ப இந்த இடத்துல இருப்பை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு இருக்கிற இயங்கு சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இத வந்து நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம். அந்த இருப்பிற்கும் காரணியானவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. இத இத புரிஞ்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து முதல் வரிக்கு அதுக்கு முந்தின வரி போனா தத்துவமாய் அல்லவாய சகலம். அப்ப அப்ப இந்த உலகம் எப்படி நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தத்துவமாகவும் இருக்கிறது, தத்துவம் அல்லாததாகவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ரூப அரூபங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தத்துவம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு பேருண்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கணும்னா அரூபம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து உரு கிடையாது. இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் அவள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி. சாவித்திரிக்கு எதுக்கு கோவில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப அந்த சாவித்திரிக்கு எதுக்கு கோவில் அப்படின்னா இது யாருடைய சாவித்திரி அப்படின்னா அரபிந்தோவினுடைய சாவித்திரி. அப்ப அரபிந்தோவினுடைய சாவித்திரிய கான்செப்டா கொண்டு வந்து அந்த இடத்துல அவளை வந்து தெய்வமாக நிறுவி இருக்கிறார்கள். அப்போ அந்த 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 அரபிந்தோவினுடைய சாவித்திரி எத்தகையவள், இத்தகைய பராசக்தியின் வடிவானவள். அப்போ அந்த மாதிரி அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போ அந்த மாதிரி ஆஹ் தத்துவங்களுக்கு தத்துவம் அல்லாது, அதாவது உருவம் கொடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தெய்வ உருவங்களும் ஒரு ஒரு தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அப்போ ரூப அரூபமாக நிலைத்திருக்கக்கூடிய சகலத்துள் அப்ப எல்லா சகலம்னா நமக்கு தெரியும். எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கக்கூடிய அந்த தேவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் புரியணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா முத்திரை மூன்றில் முடிந்த மெய்ஞானத்தை. அப்ப இந்த இடம் புரியணும் அப்படின்னா ஏன்னா இந்த நம்ம இது எல்லாமே எங்கதான் பாக்குறோம் அப்படின்னாக்கா இந்த இந்த பிண்டாண்டத்துலதான் பாத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அண்டாண்டத்தை பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த பிண்டத்திலிருந்துதான் நம்ம அண்டத்துக்கு போக முடியும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா முத்திரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தை. இப்ப நம்ம அதை எங்கனம் புரிந்து கொள்வது அப்படின்னா 3 முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆஹ் ஒரு முத்திரை ஒன்று இருக்கிறது, திரிகண்டம் அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கிறது. இந்த திரிகண்ட முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீவித்யா உபாசனையில ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய வியாபகத்தை நாம் வந்து நம்முள்ளே ஆவாகனம் செய்து கொள்வது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி பாக்குறோம் இந்த உடல் தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு. அப்போ புறமாக பண்ணும்போது அந்த ஸ்ரீ சக்கரத்திலும், அகமாக பண்ணும்போது புறமா அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு பண்றதுக்கு நிறைய சாங்கியங்கள் இருக்கு. அகமாக நம்முள்ளே நம்மையே ஸ்ரீ சக்கரமாக தேவியினுடைய இருப்பிடமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு முத்திரை, திரிகண்ட முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிகண்ட முத்திரையோட மந்திரமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அகண்ட மண்டலாகாரம் விஸ்வம் வியாய விவஸ்தயம் திரைலோக்கிய மண்டிதம் ஏனம் மண்டலம் தத் சதாசிவம். அப்போ ஏன மண்டலம் தத் சதாசிவம் அப்படின்னா அந்த சதாசிவத்தை ரூபமாக கொண்டவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த 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 இது என்னன்னா வெளியில இருக்கிற நம்ம எப்பவுமே நான் சொல்ற எடுத்துக்காட்டுதான் தேவியினுடைய அந்த ரூபத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த கனெக்டிங் மெத்தட், அதுதான் கனோட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எப்படின்னாக்கா நம்ம அந்த வெளியில இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இடையில ஒரு மெயின் சுவிட்ச் வேணும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த சுவிட்சை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் இந்த திரிகண்டம் என்கின்ற முத்திரையின் மூலமாக. அப்ப அது பண்ணும்பொழுது அவளே தேவியாக சகலமுமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அதுதான் முத்திரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தாள் அப்படின்னு. இதுல வந்து இந்த தத்துவமாயல்ல அல்லவாய சகலத்துள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல கூட பார்க்கலாம்.
என்ன சகலாகம ஆம், ஒரு நாமா உண்டு. சகலாகம சம்பக்தின்னா அது ஞாபகம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா சகல ஆகமும் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு ஒரு நாமா உண்டு. அது 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 புரிஞ்சுக்கலாம். அல்லவாய அப்படின்னாக்கா எல்லாவற்றிலும் நிறைந்தவள், எல்லாவற்றிலும் இல்லாததாகவும் இருப்பவள். அப்போ ஏதோ ஒண்ணு இல்ல, அப்ப அங்க அவ இல்லையா அப்படின்னா இல்ல இல்ல. நிஷ்காரா, நிராதாரா இந்த மாதிரி நிறைய நாமங்கள் இருக்கு. அவளுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி வைத்த பராபரனாய பராபரை சக்தியும் ஆனந்த சக்தியும் அங்கே. அப்ப அவ இப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா, அப்ப அசையக்கூடியதுல இல்லையா அப்படின்னா அவளே சக்தியாக அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய சக்தியும் கொங்கே அப்படின்னு முடிக்கிறாரு. கொங்கே அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆஹ் பொருள் இருக்கு. மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கள்ளு, தேனு, இன்பம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கிறது. நிறைய அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா, அவளே பேரின்பமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பேரின்பத்தை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம்? இப்ப எனக்கு பேரின்பம்னா என்ன? மீண்டும் 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 இந்த விஷயங்களுக்குள்ள போய் 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 ஒரு வியாபகத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு ஒப்பான விஷயங்களை எடுத்து நீங்க விட்டீங்கன்னா, எங்க வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன அப்படின்னா, என் டேபிள் தான். கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் என் டேபிள்ல உட்காந்து அங்க அதுல பல விஷயங்கள். ஏன்னா, சுத்தி புக் வச்சிருப்பேன். கம்ப்யூட்டர் இருக்கும். உட்காந்து ஆனந்தமா உட்காந்துருப்பேன். இப்ப என் பையன்கிட்ட கேட்டீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய அந்த முன்னாடி போட்டிருக்கிற அந்த ஊஞ்சல். இன்னொருத்தர கேட்டீங்கன்னா, மேபி அந்த படுக்கையில படுத்து மொபைல் பாக்குறது, புக் படிக்கிறது ஏதோ ஒண்ணு. குழந்தைகளுக்கு வேற பேரின்பம். அப்ப இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தா என்ன? மொத்தத்துல ஆனந்தம், பேரானந்தம். அத்தகைய பேரானந்தமாக இருக்கக்கூடியவள் சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல அவளுடைய வியாபகத்தை சொல்றோம். மீண்டும் மீண்டும் எதற்காக இந்த வியாபகத்தை சொல்றோம் அப்படின்னா, ஒரு பேருண்மை. அந்த பேருண்மையை நம்ம எப்படி தொடர்றது? அப்ப அந்த எப்படி தொடர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உத்திய இந்த இடத்துல சொல்றாங்க. அதுதான் அந்த திரிகண்ட முத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை. இந்த திரிகண்ட முத்திரைய எப்படி சொல்றது அப்படின்னா, அத பின்னாடி சொல்லுவார். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லி தருவார். இது நம்ம 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 எங்கேயுமே போக வேண்டாம். அவரே சொல்லி தருவார். குணாவதி சக்கரம்னு ஒரு பகுதி வரும். அதுல இந்த பஞ்சத சாட்சரி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தோட முழு விளக்கத்தையும் அவர் நமக்கு அந்த இடத்துல தருவாரு. இந்த திரிகண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சின்ன அடையாளத்துக்கு நான் சொல்றேன். நம்ம கைகள்ல பஞ்சபூதங்கள் இருக்குன்னு தெரியும். அதோட சேர்ந்து இதை 3 மண்டலமாக பிரிக்க முடியும். எப்படி அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு 3 மண்டலம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். காமகுடம், வாக்பவகுடம், அந்த இன்னொரு அது என்ன கூடம்? அந்த ஒரு கூடம் 3 கூடமாக இருக்கிறது. அந்த கூடங்கள்ல அந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய அந்த 3ஐயும் இணைத்து சக்தியினுடைய வியாபகத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துலயும் திருப்பி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் திருமூலர் நமக்கு சொல்லி தருவார். அத பின்னாடியும் ரொம்ப ரொம்ப விளக்கமா சொல்லுவாரு. அதற்கு உண்டான மந்திரம் என்ன? அதனுடைய சப்தம் என்ன? அதை எப்படி இணைப்பது? இது எல்லாமே நமக்கு சொல்லி தருவார். அத்தகைய ஒரு மந்திரம் இது. இதுல இன்னும் யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லன்னா நீங்க சொல்லுங்க. நான் நேத்திக்கு இந்த வெண்ணிற முக்கண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம பொருள் பார்க்கல. நான் சொன்னேன். பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம பார்க்கலாம். இல்ல வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இல்லைங்கம்மா. இன்னும் யாரும் வரல. 2வது இந்த பாடலே எனக்கு ஒரு ஒரு உள்ள வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. மறுபடியும் நீங்க பேசுறத மறுபடியும் இன்னொரு தடவ கேட்கணும். இந்த முத்திரை பத்தி சொல்ல வருதுன்னும் கொஞ்சம் இதா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாரி நேற்று அந்த நேற்றைய பாடலுக்கான விளக்கத்தையும் சொல்லிக் கூட சொல்லலாம். வெண்ணிற முக்கணி சொல்லிக் கூட சொல்லலாம். இன்னும் யாரும் வரல. நீங்க தொடரலாம். நன்றி. இப்போ இந்த இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா எப்பவுமே நம்ம திருமந்திரத்துல ஒரு தொடர்ச்சி இருக்கு. அந்த தொடர்ச்சியை புரிஞ்சுனாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். நேத்துக்கு என்ன சொன்னாரு? தக்க பராவித்தை அப்படின்னு சொன்னாரு.
எல்லாமே வேற வேற கலர்ல பார்த்திருக்கும் பொழுது, இந்த இடத்துல வெள்ளைய எப்படி சொல்றாரு? வெண்ணிற முக்கண்ணி அப்படின்னா யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்ப அத கேட்கும்போது தான் இந்த வந்து முத்திரை மூன்றில் முடிந்த மெய்ஞானத்தால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மெய்ஞானத்தை குறிக்கக்கூடிய, அந்த ஞானத்தை தரக்கூடிய தேவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஞானத்தை தரக்கூடிய தேவி அப்படின்னா அது யாரு? அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவள வந்து நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் என்ன சொல்றது அப்படின்னாக்க, ம் சாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்றாங்க. அவ எங்க இருப்பா அப்படின்னா, ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆக்ஞா சக்கரத்தில் விளங்குபவள். அவ யாரா இருக்கா அப்படின்னா, சுக்லவர்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுக்லவர்ணம்னா நமக்கு தெரியும். அது வந்து வெண்மை நிறமுடையவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அவ யாராக இருக்கிறாள்? சாகினியம்பா ஸ்வரூபிணி. அப்ப வந்து அ அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு விளக்கம் இருக்கு. அவ எங்க இருக்கா அப்படின்னா, ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா. ஆக்ஞானா நமக்கு தெரியும். ம் ஆ ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தி. அந்த இடத்துல இருக்கக்கூடியவள் சுக்லவர்ணா வெண்ணிறமாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னா, ஷடானனா அப்படிங்கிறது. அப்படின்னா ஷடானனா அப்படின்னாக்க 6 முகங்களை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த 6 முகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முருகனோட தத்துவத்துல பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல அவள் ஆறுமுகமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, 5 சக்கரங்களையும் தன்னுள்ளே கொண்டு அதை கட்டுப்படுத்தி அதை ஆளக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் அவளை வந்து 6 முகமுடையவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவ யாருக்கு எதற்கு அதிபதியாக இருக்கிறாள் அப்படின்னா, மஜ்ஜா சம்ஸ்தா அப்படிங்கிறா. ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா அப்படிங்கிறா. அப்ப அவள் மஜ்ஜை என்கின்ற தாது. அந்த அந்த நமக்கு தெரியும் இல்லையா மஜ்ஜை அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்ப எலும்பு, மஜ்ஜை, அந்த 7 தாது சொல்றோம் இல்லையா, அந்த தாதுல அவள் மஜ்ஜைக்கு அதிபதியாக இருக்கிறாள் அப்படின்றாங்க. அப்புறம் ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவளை யாரெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க, ஹம்சவதி, ஷமாவதி அப்படி என்கின்ற முக்கியமான தேவதைகள் அவளை சூழ்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவளுக்கு எது பிரீத்தம் அப்படிங்கிறது அடுத்தாப்புல வரும். ஹரித்ரானை கரசிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் அன்னம். நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுதும் சரி, ஆஹ் ஒரு 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 கட்டத்துல ஒரு ஒரு நெய்வேத்தியம் வைப்போம். அப்போ அந்த அந்த இடத்துல இந்த இந்த ஆஹ் மஞ்சள் வர்ண உணவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அன்னம். அந்த அன்னம் வந்து ஆக்ஞா சக்கரத்திற்கு உண்டானது. அப்ப அந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து ஆஹ் உணவை வந்து நம்ம உண்ணுவோம். இவள் வந்து ஆகினி ரூப தாரிணி. ஆகினியின் தேவியினுடைய ரூபத்தை தரித்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து அவ எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்ன நிறத்தில் இருக்கிறாள் அப்படின்னா, மொத்தத்துல இது யார சொல்றது அப்படின்னா, ரொம்ப சின்னதா சொல்லணும்னா, ஞானத்தின் தலைவியாகிய சரஸ்வதியை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சின்னதா முடிச்சுட்டுலாம். இல்ல இன்னும் நம்ம விளக்கமா பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு பார்க்கிறதுக்கு. சோ அந்த ஞானத்தை தரக்கூடியவள் அவள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா, அதனாலதான் அந்த இடத்துல வெண்ணிற முக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பா சொல்லு வந்தது. அங்கிருந்து திருப்பி இங்க வரும்போது இந்த இந்த ஞானத்தை எங்கனம் நம்முள் கிளர்த்துவது இல்லைன்னா எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதற்குத்தான் இந்த முத்திரை மூன்று. அப்ப என்ன முத்திரை? திரிகண்ட முத்திரைன்னு நம்ம சொன்னோம்னா, சோ இந்த திரிகண்ட முத்திரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த 3 முடிச்சுக்களையும் விஷ்ணு கந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி என்று சொல்லக்கூடிய இந்த இந்த கூடங்களின் வாக்பவ கூடம், சக்தி கூடம், காம கூடம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கூடங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு தன்மை. அதையும்
அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ யாரா இருக்கா? மெய்ஞானத்தாளாக இருக்கிறாள். மெய்ஞானத்தால் எங்கனம் இருப்பாள்? வெண்ணிற முக்கண்ணியாக இருப்பாள். இப்போ நம்மளால ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம யார பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் யாராக இருக்கிறாள்? தத்துவமாகவும் இருக்கிறாள், அல்லதாகவும் இருக்கிறாள். அப்படிதான் அந்த இடத்துல பொருளா வருது. அப்ப தத்துவமாக இருக்கிறாள் அப்படின்னா நம்ம ஞானத்தை சொல்லக்கூடியது. அல்லவாக இருக்கிறாள் அப்படின்னா நம்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது அப்படின்னும் புரிந்துக்கலாம். அவள் பராபரையாக, பராபரனாக, பராபரனை தன்னுள்ளே கொண்ட பராபரையாக அப்படின்னு ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். அவளே சக்தி அப்படின்னா அவள் எதை தருகிறாள்? இன்பத்தை தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னு. சோ இந்த 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 ஒரு வரிசையில வரும்பொழுது நம்மளால ரொம்ப எளிதா இத உள்வாங்கிக்க முடியும். இந்த உடலை எங்கனம் நாம் ஆராதிப்பது, அதன் மூலம் தேவியினுடைய இருப்பை எங்கனம் கொண்டாடுவது, அவள் எங்கனம் நமக்கு இன்பத்தேனை தருகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதுரமா இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. சரவணனையா நம்ம நன்றிங்க. நேற்று சரவணனையா பேசும்போது இந்த ஆதார ஆதாயமும் தொடர்ச்சியா அதாங்க அதான் சொல்லிட்டு வந்தாரு சொல்லாரு. அதான் சொல்லியிருக்கீங்க. நன்றி கத்திகம். ஐயா சரவணனையா வாருங்க. வணக்கம். இன்றைய பாடல் 1176. முத்துரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தல் அப்படிங்கிறது. முத்திரை என்று சொல்லப்படுவது நேற்று பாடலுடைய முடிவில் பார்த்துருந்தோம். முத்திரையாலே அப்படியே முடிச்சிருந்தார் இந்த இடத்துல. ஸோ ஒரு கையில் கதையும் ஒரு கையில் முத்திரையும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்று முடிச்சிருந்தார். ஸோ இன்றைய தொடர்ச்சி. ஸோ முத்திரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தால். ஸோ முத்திரை வந்து 3 வகைகளாக முடிந்த அப்படின்னு சொல்கிறாரு. முடிந்தனா தனக்குள் வைத்திருத்தல். இந்த இடத்துல முடிஞ்சு வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருளை அவங்க முடிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதுபோல் 3 வகையான முத்திரையை முடிந்து வைத்திருக்கின்றாள். இதை 2 வகையாக பொருள் பார்க்கலாம். ஒன்று, அவள் கைகள் வந்து பார்த்தோம்னா 16 கைகளை உடையவளாக இருக்கின்றாள். ஸோ 3 வகையான முத்திரைன்றது 3 கையில் 3 முத்திரையை வச்சிருக்கா அப்படின்னும் ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள்னா ஒரே முத்திரை 3 வகையான பணிகளை செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த 3ஐயும் அவன் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மெய்ஞானத்தாள் அப்படிங்கிறாரு. ஸோ உண்மையான ஞானத்தின் மொத்த உருவமாக அவள் அங்கு இருக்கின்றாள் இந்த இடத்துல. இது முதலடி. அப்படி இருக்கக்கூடியவ 2வது அடியில் என்ன சொல்கிறாரு? அத்துவமாய் அல்ல ஆய சகலத்தால் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அத்துவா அப்படின்னா திருமந்திரத்தில் 8வது தந்திரத்தில் இந்த அத்துவாக்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு 3 பாடலே கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஸோ அத்துவா அப்படின்னா 2வதாக ஒரு பொருள் இல்லாதது அப்படின்னு பொருள். 2ஆக இல்லாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 1 தான், அவ ஒருத்தி தான், 2வதாக ஒரு பொருள் கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல அத்துவமாய் அல்ல அப்படிங்கிறாரு. அத்துவமாய் இல்லைன்னா அவர் 2வது மெய் ஞானத்தின் உருவமாய் இருக்கிறவ 2வது ஒரு பொருளாகவே இல்லை. எல்லாமே அவளாக தான் இருக்கா இந்த இடத்துல. நாமளும் அவள் தான். மரம், செடி, கொடி, மண், 5 பூதம் என்னென்னலாம் பார்க்குறோமோ எல்லாமே அவள் தான் இந்த இடத்துல. 2வது ஒரு பொருளே இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாரு. அத்துவமாய் அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்து ஆய சகலத்தால் அப்படிங்கிறாரு. ஆய அப்படின்னா 2வதாக ஒரு பொருள் இல்லை அவ, ஆனால் மொத்த பொருளும் அவள் தான். சகலத்தால், ஆய சகலத்தால் எல்லாமே அவள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் 2வது அடியில். 3வது அடியில் வைத்த பராபரநாய பராபரை அப்படிங்கிறார். ஸோ வைத்த அப்படிங்கிறார். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஞான சக்தி வைத்தன்னா எங்கே இருக்கலாம்? இந்த சாதகருக்குள்ளே இருக்கார். ஏன்னா தலைப்பே ஆதார ஆதாயம் தான். எல்லாமே சாதகருக்குள்ளே எங்கே இருந்தால் அவள் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தான் தலைப்பே. ஸோ வைத்தன்னா அவள் உள்ளே வைக்கிற யார் உள்ளே தான் இருக்கா? சாதகருக்குள்ளே தான் இருக்கா. எப்படி இருக்கா? பராபரன் அப்படிங்கிறார். பராபரன் பராபரை அப்படிங்கிறார். ஸோ பராபரன்னா இந்த இடத்துல பரம்பொருள், பராசக்தி இந்த இடத்துல. ஸோ அசையும் சக்தி, அசையா சக்தின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2ஆவே எங்கே இருக்கா? உள்ளதான் இருக்கா இந்த இடத்துல. சக்தியும் ஆனந்த சக்தியும் கொங்கே அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல சக்தியும், அடுத்து திருப்பி ஆனந்த சக்தியும் 2 சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இப்போ தான் சமீபத்தில் இதை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சக்தினா இயங்குகின்ற சக்தி இந்த இடத்துல. சாதகருக்குள்ள இயக்குகின்ற சக்தி இந்த இடத்துல. இயங்குகின்ற சக்தி இந்த இடத்துல அந்த இறைவியாகவும்,
பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியாகும். உள்ளதான் இருக்கா இந்த இடத்துல, ஏன்னா உள்ள இருக்கா இல்லையா, ஆனந்தத்தையும் அவ தான் கொடுக்குறா இந்த இடத்துல, உள்ளேருந்து இயக்கவும் செய்கிறா இந்த இடத்துல. அப்படிப்பட்ட சக்தியும் கொங்கே அப்படிங்கிறாரு. ஸோ கொங்கே அப்படின்றது ஒரு பூவில் இருக்கக்கூடிய வாசனையும் தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது ரெண்டுத்தையும் இல்லையா. அது போலவே இந்த இடத்துல இறைவனும் இறையும் பிரித்தெடுக்க முடியாதபடி பராபரை இந்த இடத்துல பராபரன் பராபரைன்னு சொன்னோம் இல்லையா, பரம்பொருள் பராசக்தி அவர்களாகவே கலந்து ஒன்றாக இருக்கின்றாள் அப்படின்னு அந்த பாடல் 4வது அடிக்கான பொருள். ஸோ 4 அடியும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவி ஒரு 3 வகையான முத்திரையோடு உண்மையான மெய்ஞானத்தை கொண்டவளாக இருக்கின்றாள். இந்த உலகத்தில் 2வது ஒரு பொருள் என்று இல்லாத நிலையில் அனைத்துமாகவும் அவளே இருக்கின்றாள். இவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவள் ஒரு சாதகருக்குள் இருந்து அசையும் சக்தி, அசையா சக்தியின் மொத்த உருவமாகவே இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகின்ற சக்தியாகவும், இந்த உலகத்திற்கு இன்பத்தை கொடுக்குகின்ற அந்த சக்தியாகவும், ஒரு பூவும் நாரும் போல இந்த உயிர்களுடைய செயல்களாகவும் செயல்களின் பலன்களாகவும் இங்கேயே கலந்திருக்கின்றாள். ஸோ தான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி சார் ஐயா. ஐயா, நம்ம தளத்துல இந்த பாடல் மட்டும் பதிவாகலையாட்டிருக்கு, உங்க கவனத்துக்கு போட்டு வந்தாரு ஐயா. நல்லதுங்க, நான் அது இப்போ பாட்டு சரி பண்ணிடுறேன், அதை ஏற்றுறேன் இப்போ. நன்றி. நம்ம விந்தியாமா வாருங்க. அம்மா விந்தியாமா, விந்தியாமா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1176வது திருமந்திரம். ஞான முத்திரை நாயகி சக்தி. திருமந்திரம். முத்திரை 3இன் முடிந்த மெய்ஞானத்தால் அத்துவமாயவல்ல வாய சகலத்தல் வைத்த பராபரனாய பராபரை சத்தியுமானந்த சத்தியும் கொங்கே. முத்திரை 3இன் இதன் பொருள் அன்பு, அறிவு, ஆற்றலை விளக்குகின்ற 3ஆன குறிப்புகளில் முடிந்த மெய்ஞானத்தால் முடிவான அறிவாகிய ஞான முத்திரை தாங்கியவள் சக்தி. தத்துவ ஞானமாகவும் அவை அல்லாததாகவும் எல்லாமுமாகவும் இருப்பவள் அவளே. பரமான பரம்பொருளை தன்னிடம் கொண்ட பராபரை. பராபரை என்ற சொல்லு யாரை குறிக்கிறது என்றால், எப்படி குறிக்கிறது என்றால், மேலான பராசக்தி என்று பொருளாகிறது. பராபரை சக்தியாக, ஆனந்த சக்தியாக, இன்ப சக்தியாகவும் இருந்து உயிர்களுக்கு இன்பம் ஊட்டுகிறாள். சகலம் என்ற சொல்லுக்கு பொருள் எல்லாம். கொங்கு என்ற சொல்லின் பொருள் தேன், இன்னொரு பொருள் இன்பம். ஞானசம்பந்தன் ஐயா உரை எழுதிய அந்த புத்தகத்துல ஞானத்தால் அப்படின்னு லகரம் குறிப்பிட்டிருக்கு. அதே சமயம் 2வது அடியில அத்துவ மாயல்ல அப்படின்னு கொடுத்திருக்கு. கழக வெளியீட்டுல ஞானத்தால் அப்படின்னு கொடுத்திருக்கு. 2வது அடியில தத்துவ அப்படின்னு கொடுத்திருக்கு. அதற்கான பொருளை உரையாசிரியர் நுட்பமாக குறிப்பிட்டுள்ளார். அதை காண்போம். அன்பு, அறிவு, ஆற்றல்களை விளக்கும் 3 வகை முத்திரைகளுள் முடிந்த முத்திரையாகிய அறிவு முத்திரை உடையவள் அருள் அம்மை. கழக வெளியீட்டுல எப்பவுமே அம்மைய அருள் அம்மை, திருவருள் அம்மை அப்படித்தான் அவங்க எழுதுவாங்க உரையாசிரியர். தத்துவமாகிய உலகு உடல்களுடன் கலப்பால் ஒன்றாய், பொருள் தன்மையால் வேறாய், உதவுதலால் உடனாய், எல்லாமுமாய் இருப்பவளும் அவளே அப்படின்னு நுட்பமா பிரிச்சு பராசக்திய தனித்தனியா குறிப்பிடுறாங்க.
அவள் அருள் செய்தற் பொருட்டு சிவபெருமானுக்கு திருமேனியாகவும் உடையவள். நடப்பு ஆற்றலாகிய ஆதி சக்தியும் வனப்பு ஆற்றலாகிய இன்ப சக்தியும் ஒண்ணுமே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சிவனை விட்டு பிரிந்து நில்லாதவர். அதனால் அவ்விருவரும் சிவனை மணக்கின்றனர் என்றனர். கொங்கு என்ற சொல்லுக்கு பொருள் வாசனை, நறுமணம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நீங்க சொன்னதை அப்லோட் பண்ணியாச்சு பாடல். ஸோ வலைதளத்துல இப்ப வந்துருச்சு ஆல்ரெடி வந்துருச்சு வலைதளத்துல வந்துச்சு. இப்ப ப்ளே பண்ணா ப்ளே ஆகும். நன்றிங்க. ஐயா, கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கேள்விகள் நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன். நேரம் கருது. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.